ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4sSpecial கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, சூப்பரான ரொம்பவும் சாஃப்டான கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 4sSpecial கிச்சனை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றிக்கிறேங்க. மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளைக்கரு மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்தால் பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இல்லாட்டி ஹேண்ட் விஸ்கில் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நுர மாதிரி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. பொடி பண்ண சர்க்கரை 50 கிராம் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை 2 ஸ்பூனாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணுங்க. ஒரே டைமில் எல்லா சர்க்கரையும் போடக்கூடாது. இப்போ நான் எல்லா சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை 2 நிமிஷம் நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கணுங்க. பாருங்க, நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சக்கருவை உள்ளே போட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஆட் பண்ண பிறகு மறுபடியும் பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா போதுங்க. இது கூட மைதா மாவு 1 கப் போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் பாலும் ஆயிலும் அளவுகள் எடுத்துக்குங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இந்த 4ஐயும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கேக் பேட்டர் இந்த மாதிரி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக வருங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க கேக் செய்ய போகிறோம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் உள்ளே வச்சுக்குங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஆயில் போட்டுட்டு மைதா மாவு கொஞ்சமாக தூவி விட்டுக்குங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் உள்ளே ஊற்றிக்கலாம். கேக் பேட்டர் ஊற்றின பிறகு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடும். தோசைக்கல்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ குக்கர் மூடியில் கேஸ்கட் போடாமல் விசில் போடாமல் 30 to 40 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி கம்பி அல்லது ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு ஒரு தட்டு வச்சு கவுத்தி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். பாருங்க, கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டுங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
பாருங்கள் சக்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிறக்கி வச்சிடலாம். கேக் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆறின பிறகு இந்த மாதிரி 2 லேயராக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் ஏற்கனவே ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவையும் நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேக் லேயர் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு இது மேலே ஃபஸ்ட்டு லேயர் எடுத்து வச்சுக்கலாம். கேக் மேலே சுகர் சிரப் நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஊறுற அளவுக்கு ஊற்றி விட்டுக்கலாங்க. அப்போ தான் கேக் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சிரப் ஊற்றின பிறகு இந்த மாதிரி க்ரீம் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். க்ரீம் போட்ட பிறகு செகண்ட் லேயர் எடுத்து வச்சுக்கலாம். இது மேலேயும் சுகர் சிரப் ஊற்றி விட்டுடலாங்க. சுகர் சிரப் ஊற்றின பிறகு இது மேலேயும் க்ரீம் போட்டுக்கலாங்க. இப்போ நான் கேக் ஃபுல்லாக க்ரீம் போட்டுட்டேன். நமக்கு பிடிச்ச மாதிரி கேக் நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இல்லாட்டி கோன் வச்சு இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு கூட எழுதிக்கலாம். இல்லை பூ டிசைன் கூட போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பர்த்டே கேக் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டே வந்துச்சுன்னா உங்கள் கையால் கேக் செஞ்சு செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் 4S ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.